நீட் முறைகேடு குறித்த பொதுநல வழக்குகள் அனைத்தையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இன்று விசாரிக்க உள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மே 5ஆம் தேதி நடத்தப்பட்ட நிலையில் தேர்வு நடப்பதற்கு ஒரு நாள் முன்பாக பீகார் மாநிலம் பாட்னாவில் வினாத்தாள் கசிந்ததாக போலீசார் சிலரை கைது செய்தனர். அதேபோல் குஜராத், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் நீட் தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதற்கிடையே நீட் தேர்வு முடிவுகள் வெளியான போது வழக்கத்திற்கு மாறாக 67 மாணவர்கள் முழு மதிப்பெண்கள் பெற்றதும், ஒரே தேர்வு மையத்தைச் சேர்ந்த 6 பேர் 100% மதிப்பெண் பெற்றதும் பெரும் சந்தேகத்தை கிளப்பியது. தேர்வெழுத போதிய நேரம் வழங்கப்படாததால் 1563 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதே முழு மதிப்பெண்கள் பெற்றவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க காரணம் என தேசிய தேர்வு முகமை விளக்கமளித்தது. பின்னர் கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்டு அந்த மாணவர்களுக்கு மட்டும் மறுதேர்வு நடத்தப்பட்டது. அந்த தேர்வை வெறும் 813 பேர் மட்டுமே எழுதினர். இதனால் அதிருப்தியடைந்த மற்ற மாணவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மறுதேர்வு நடத்த கோரியும் நாடு முழுவதும் போராட்டத்தில் குதித்தனர். இது தொடர்பாக ஏராளமான மாணவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். முழு மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடாது என வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தை நாடினர். இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசும் தேசிய தேர்வு முகமையும் தனித்தனியாக பதில் மனுக்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தன. அதில் முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடந்து வருவதாகவும், லட்சக்கணக்கான மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடாது எனவும் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிலையில் நீட் விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 38 மனுக்கள் மீதும் தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட், நீதிபதிகள் ஜேபி பர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் கொண்ட அமர்வில் இன்று விசாரணை தொடங்குகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.